நாளை மாலை 3 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெற இருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வர இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்காக ஏற்கனவே திமுக தயாராகி இருக்கிறது. இந்த நிலையில் திமுக சார்பில் 3 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டு இந்த தேர்தல் தொடர்பான பணிகளை ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, அதே போல தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு, அறிக்கை தயாரிப்பதற்கான குழு என்பது 3 அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதல் கட்டமாக திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த பேச்சுவார்த்தை என்பது நாளை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற இருப்பதாக தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக சார்பில் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை அமைப்பதற்காக அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் டி.ஆர். பாலு தலைமையிலான அந்த கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, பொன்முடி, ஆ. ராசா, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை பிற்பகல் 3 மணி அளவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை குழுவுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளை வழங்க இருக்கிறார்கள், அதே போல எந்தெந்த தொகுதிகள் இவர்கள் கேட்க இருக்கிறார்கள், அந்த தொகுதிகளின் உத்தேச பட்டியல் உள்ளிட்டவைகள் நாளை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, அதே போல அறிக்கை தயாரிப்பு குழு ஆகியோரிடமும் பேசிய பிறகாக கடைசியாக கூட்டணி கட்சி தலைவர்களுடனான அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக காங்கிரஸ் கட்சியுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக எத்தனை கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது, அதே போல அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை வழங்குவதற்கான பட்டியல் என்பது எப்போது தயாராகும், அதற்கு பிறகாக மற்ற கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது எப்போது நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பான தொடர்ச்சியான அறிவிப்புகள் என்பது திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாளை பிற்பகல் 3 மணி அளவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடனான இடையான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.